வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வேடிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்க்கான வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அது எந்த மாதிரிலாம் நடந்திருந்தது, எப்படி மூவ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி சின்னதாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நம்ம கூட குரூப்பில் டீமில் குல்தீப் யாதவ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரே கேப்டனாக வந்திருந்தார் செகண்ட் இன்னிங்ஸில். ரைட். என்ஹெச் சாண்டோவை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது வாய்ப்புகள் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி என்ஹெச் சாண்டோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே 2 பேர் லோ பிக்காக இருந்தாங்க. ஜடேஜா லாஸ்ட் மேட்ச்சே வந்திருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். தூபேக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருந்தது. துபே வருவார் அப்படின்னு சொல்லலை. இந்த 2 பேர் ஒருத்தரை ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணலாம், இல்லை ட்ரை பண்ணாமல் விடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஒன் சைடு மேட்சஸில் சில நேரம் வரமாட்டாங்க அப்படிங்கிறத. பட் ஒரு லோ பிக் அப்படிங்கிறது நடக்கும். ரேராக நடக்கிற விஷயந்தான் இந்த மேட்ச் நடத்துறது. அதே மாதிரி குல்தீப் யாதவ் ட்ரம் கார்டு பிக்கு. அதே மாதிரி நம்ம கொடுத்த டீமில் டி சாஹிப் உள்ள வச்சுருந்தோம். ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் மிஸ் ஆகிருந்தது நம்ம டீமில். பட் உங்களுக்கு வீடியோ கொடுத்த வகையில் பார்க்கும்போது ஹை பிக்கில் ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஏதாவது ஒரு பிளேயரையாவது, அது சூரியகுமார் யாதவ் அன்எக்ஸ்பெக்டட் தான். நம்மளே வந்து 9 கிரெடிட் பிளேயர்ஸில் பும்ராவை அந்த இடத்துல மிஸ் பண்ணி சூரியகுமாரை வச்சுருந்தோம். நம்ம டீமில் இருந்த மிஸ்டேக் அதுதான். ஓகேங்களா? ஸோ அது வீடியோவை கொடுக்குறோம், நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, வாங்க இந்த பிச் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஸோ இது இப்படி தான். இது இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல விஷயமா கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இங்கே கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் 8.5ல் நம்ம டீமில் மட்டும் வந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆனது என்னென்னா சாகிப் அல் ஹசன், எம் ரகுமான். ஸோ இந்த 2 பேர் மேபி செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்காக இருந்திருந்தால் ரகுமான் உள்ளே வந்திருக்கலாம், இல்லை சாகிப் அல் ஹசன் கூட உள்ளே வந்திருக்கலாம். ஸோ இந்த விஷயம் மட்டும் மாறி நடந்திருந்தது. 3 ஹை பிக் அவங்க டீமில், அதில் ஆர் ஹுசைன் மட்டும் உள்ளே வந்திருந்தார். அதாவது 50 எபோவில். ஓகேங்களா? ரைட். இந்த மேட்சுக்கானதை பார்ப்போம். சூப்பர் 8ஓட T20 வேர்ல்டு கப் சூப்பர் 8ஓட 12வது மேட்ச் யூஎஸ்ஏக்கும் இங்கிலாந்துக்கு இடையில் நடக்குது. கெண்டின்ஸ்டன் ஓவல் பிரிக்ஸ்டன் பார்படாஸில் இந்த மேட்ச் நடக்குது. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே டோட்டலாக இந்த பிச்சில் இது வரைக்கும் 29 T20 மேட்சஸ் நடந்திருக்குது. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 19 தடவையும், பேட்டிங் செகண்டு 10 முறையும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 158 அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வரக்கான வாய்ப்பு அதிகம். ஹையஸ்ட் ஸ்கோராக இங்கே வெஸ்ட் இண்டீஸ் 224 ரன் அடிச்சிருக்குது. அதேமாதிரி லோயஸ்ட் ஸ்கோர் ஆப்கானிஸ்தான் இங்கே 80 ரன்னுக்கு 10 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ 2 ப்ராசஸ்லேயும் ஸ்கோர் நடந்திருக்கு. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்தது ஸ்கோரிங் பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 பிலோவாக 10 முறை, 150 to 169 8 முறையும், 170 to 89 வரைக்கும் ஒரு 7 முறையும், எபோவ் 190 எபோவாக 4 முறையும் பதிவாகிருக்கு. ஸோ எல்லா ப்ராசஸ்லையுமே இங்கே ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன வாய்ப்பு அப்படின்னா ஆன் டைம் பிச் ரிப்போர்ட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். எந்த டீம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, அந்த ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் அப்படிங்கிறது ஒரு வகையாக பார்த்துட்டு, ப்ளஸ் பிச் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ட்ராக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ட்ராக் எப்படி இருக்குதுங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம், லைவ்லேயும் சொல்லியிருக்கோம். அதாவது அங்கே கொடுக்கக்கூடிய பிச் ரிப்போர்ட்டை நீங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் அந்த பிச்சை பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்கள். ஒரு சில மேட்சஸ் நீங்கள் தவறாக முடிவு பண்ணாலும் உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ அப்படி தான் பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, வாங்க நீ கிரெடிட் பேஸில் பார்த்துக்கலாம். 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் பட்லர் மட்டும்தான் இருக்கார். ஸோ பிக் ஆர் நாட் அப்படிங்கிற இடத்துல தான் வருவார். லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்திருந்ததுங்கிறத இங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா? லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வச்சு இங்கே கொஞ்சம் ஹெல்ப்பாக எடுத்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி மேட்ச் இந்தியா மேட்ச் கொடுத்துருந்தோம், 2 பேர் இருந்திருந்தாங்க. அதில் பும்ரா மட்டும் உள்ளே வந்திருந்தார். சரி, ஓகே, ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்த மேட்ச்சு எச்சாவும் வரக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அது மாதிரி மார்னிங் மேட்ச் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவில் மேட்ச் முடியறக்காக தான் நம்ம வெயிட் பண்ணோம். வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு போடலாம் அப்படின்ட்டு. 3 பிளேயர் இருந்தாங்க. அதில் 2 பிளேயர் இல்லை, இன்னும் இருக்கிறாங்க. அப்போ எபோவ் 50 அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ கம்பல்சரி மஸ்ட்டு பிக்கா பட்லர் அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இல்லை. பிக் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். 50% டீமுக்கு யூஸ் பண்ணுங்கள், 50% மிஸ் பண்ணி டீம் எடுக்கிறது பெட்டர் ரிசல்ட். இது வந்து 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்தது 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும்
மொத்தம் 2 டீம்லேயும் சேர்த்து 5 பிளேயர் இருக்காங்க. நேற்று பார்த்த மாதிரியான அதே விடயம் தான் இங்கே வருது. ஏகோஸ் நெட்ராவல்கர் இதே போல் தான் லாஸ்ட் மேட்சும் நம்ம வீடியோ போட்ட மேட்சஸும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் 2 பேருமே வரல. ரொம்ப ஒன் சைடாக போகும்போது இந்த விஷயம் நடக்கலாம். அதை பார்த்துக்குங்க. ஓகே. இப்போ ஓவராலாக இதில் எவ்வளோ பிளேயர் எடுக்கணும்னா 2 or 3ன்னு நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ லாஸ்ட் மேட்ச் இப்போ ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவில் 3 பிளேயர் வந்திருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கணும். அப்போ பிக்கிங் பேஸில் யோசித்தோம் அப்படின்னா இது முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சது 2 or 3 தான். அதே கால்குலேஷன் தான் வரும். ஓகேங்களா? 8.5 பொறுத்த வரைக்கும் அதுவும் பட்லரை மிஸ் பண்ணி போகிற டீமுக்கு மினிமம் 3 பிளேயர்ஸ் உள்ளே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 8.5 பொறுத்த வரைக்கும். அடுத்தது 8 கிரெடிட்டு 2 பிளேயர் இருக்காங்க. ஜானி பெரிஸ்டோ, ஏ ஜோன்ஸ். ஏதாவது ஒரு பிளேயர் கம்பல்சரி உங்கள் டீமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த 2 பிளேயர் இருக்கிற இடம் ரொம்ப பிளேயர்ஸ் வராமல் போகிறது இதெல்லாம் நம்ம ஒரு சீசனில் பார்த்துருக்கோம். அங்கே நம்ம சொல்லியிருக்கோம். பட் இந்த சீசன் எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய பிளேயர் இருக்கிற இடத்துல 4 பிளேயர் 5 பிளேயர் இருக்கிற இடத்துல டவுன் ஆகுது. இந்த மாதிரி 1-2 பிளேயர்ஸ் இருக்கிற இடம் வந்துடுது. அது ரொம்ப லோ 6.5 மட்டும்தான் அதுக்கு விதிவிலக்காக. யாரும் வராத மேட்ச்சு, ஒன் சைடு மேட்சஸ், சின்ன டீம் ஜெயிக்குதுன்னு அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் வராமல் போகுது. பட் மெயின் அதுக்கு மேலே இருக்கிற கிரெடிட் எல்லாமே பிளேயர்ஸ் கண்டிப்பாக இன்னாகிறாங்க. இப்போது பெரிஸ்டோ, ஏ ஜோன்ஸில் ஏதாவது ஒரு பிளேயர் 2 பேரும் பேட்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர் சேம் கிரெடிட் பிளேயர் ப்ளஸ். ஸோ அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஓகே. அடுத்தது 7.5 பொறுத்த வரைக்கும் எம் அலி, மார்க்குட் மொத்தமாக 5 பிளேயர் 7.5 பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே இதுவும் 2 or 3 தான். ஸோ பேசிக்காக அது நம்ம போட்டிருக்கோம். முடிச்சுட்டு ஏதாவது கிரெடிட் அடி வாங்குகிற இடம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் மேட்ச் கொடுத்ததில் எப்படி நடந்துச்சு, எங்கே அடி வாங்குச்சு, இதெல்லாமே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் 7.5 பொறுத்த வரைக்கும் ஒரு 2 or 3 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது மைண்ட் செட் பெற்றுங்க. பர்சன்டேஜ் சொல்லும்போது தெளிவாக புரியும். ஓகேங்களா? 2 or 3 பிளேயர்ஸ். இதில் எம் அலி, மார்க்குட் இந்த 2 பிளேயர் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ எனி ஒன் பிளேயர் எடுக்கிற மாதிரி தான் வரும் இந்த இடத்துல. அடுத்தது மினிமம் யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் கோரி ஆண்டர்சன், ஸ்ட்ரெய்லர், ஏகான் ஏதாவது ஒரு பிளேயர் மினிமம் எடுக்க சான்ஸ் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே. அடுத்தது 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 6 பிளேயர் இருக்காங்க. 6 பிளேயரில் மினிமம் 2 to 4 பிளேயர். ஸோ இந்த 4 பிளேயர் மென்ஷன் எப்படின்னா ஒருவேளை மேட்ச்சு டஃப் சுச்சுவேஷனாக நடக்க சான்சஸ் இருந்தால் யூஎஸ்ஏ டஃப் ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ மார்னிங் மேட்சஸ் ஆப்கானிஸ்தான் வின் பண்ண மாதிரி ஆஸ்திரேலியாவை அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது சுச்சுவேஷன் உருவாகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி மேட்ச்சில் மேக்ஸ்வெல் மார்னிங் மேட்ச்சில் ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே மேக்ஸ்வெல்லுக்கான இடமே இல்லை. அவர் வந்திருக்க முடியாது ட்ரீம் டீமு. ஸோ லாஸ் ஆகிற கண்டிஷன் இல்லை ரொம்ப டஃப்பாக வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருந்தால் கூட மேக்ஸ்வெல் உள்ளே வர்றது. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் நிறைய மேட்சஸ் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்க தெரியும். மேக்ஸ்வெல் எப்போல்லாம் உள்ளே வர்றாரு அப்படின்னா அந்த டீமுக்கு ரொம்ப டஃப் சுச்சுவேஷன் வரும்போது ஒன்றா வந்து வின் பண்ணி கொடுப்பாரு, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் லாஸ் ஆகிற மாதிரி நடக்கும். இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க. வந்து பார்த்துக்கணும். இப்போ சூரியகுமார் யாதவ் அந்த கேட்டகரி தான் இருந்தார். இது அப்படியே மாறி இருக்கு. சரிங்களா? ஓகே. 6.5 பொறுத்து 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ பர்சன்டேஜ் அமைப்பில் பார்த்துக்கலாம். பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 75 to 100ல் மொத்தமாக 8 பிளேயர். பட்டு இப்போ கரண்ட்டாக ஜானி பெரிஸ்டோ பர்சன்டேஜில் குறைஞ்சிருப்பார். ஸோ 7 பிளேயர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதில் சின்ன மிஸ்டேக் இருக்குது. அது நீங்கள் நோட் பண்ணும்போது மாறிக்கும். அதுவுமே மறுபடியும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மொத்தம் 7 பிளேயர் இருக்காங்க. இந்த 7 பிளேயரில் லாஸ்ட் மேட்சஸ் நம்ம பேசின விஷயமே தான். இவங்க ஒன் சைடாக வின் பண்ணுறாங்க இங்கிலாந்து அப்படின்னா கூட ஒரு பிளேயரையாவது கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 5 பிளேயர் கணக்கெடுத்துங்க. பட்லர், ஆர்ச்சர், சால்ட்டு, மொயின் அலி, ஏ ரசித். மினிமம் ஒரு பிளேயர் மேக்ஸிமம் 2 பிளேயர் வரைக்கும் கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல நெட்ராவல்கர், ஏகோஸ் ஏதாவது ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம். பட் கிரெடிட்டையும் இதை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம். யூஎஸ்ஏ மேபி
நல்ல டஃப் ஃபைட் கொடுக்குறாங்கன்னா நெட்ராவல்கர் உள்ள வர வாய்ப்பு இருக்கும் பவுலர் பேஸில். ஓகே, அடுத்தது 50 to 75ல் ஆக்சுவலாக 3 பிளேயர் போட்டிருக்கோம். பெரிஸ்டோ இந்த சைடு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ 4 பிளேயர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 பிளேயரில் 1 or 2ன்னு போட்டிருக்கோம். ஸோ பெரிஸ்டோ இந்த பக்கம் வந்துட்டாருன்னா 2 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? 2 பிளேயரை இங்கிருந்து ஃபிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்தது 25 to 50 இந்த இடத்துல ஹரி ப்ரூக், லிவிங்ஸ்டோன், மார்க்வுட், சாம் கரன், கோரி ஆண்டர்சன். ஓகே, ஸோ இங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 கிரெடிட் பிளேயர்ஸ் நம்மளுக்கு காட்டியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹரி ப்ரூக்கு, லிவிங்ஸ்டன் கிரெடிட்டை செக் பண்ணுங்கள் தெரியும். அடுத்து சாம் கரன், மார்க் வுட்டு 7.5. ஸோ இந்த லோ கிரெடிட் பிளேயர்ஸ் 7.5 கீழே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இங்கிலாந்து அணியில் இங்கே தான் இருக்காங்க. இவங்கள எப்படியும் 1 or 2 பிளேயர்ஸ் உள்ளே வந்து தான் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குது. மேபி இந்த மேட்சும் ஓரளவுக்கு டஃப்பாக இருக்க சான்சஸ் இருக்கலாம். அல்லது பவுலிங் பேஸில் வுட்டு, சாம் கரன் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அப்படி இது ஒரு டைப்பில் நீங்கள் டீம் மேக் பண்ணணும். ஒன் சைடாக ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கிலாந்து அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த பவுலர்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி டீமில் எடுங்க. அல்லது யூஎஸ்ஏ டஃப் கொடுக்கும் அப்படின்னா இந்த 2 பேட்டர்ஸில் ஏதாவது ஒரு பேட்டர், மினிமம் ஒரு பேட்டராவது வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுதான் ப்ரிடிக்ட் பண்ணுறக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ உங்களுக்கு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணால், இதெல்லாம் நம்ம அதிகமாக வெளியே சொல்லலை, ஏன்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அன்றைக்கி தவறாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். மோஸ்ட் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயந்தான். இப்போ பார்த்தோன்னே நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஈஸியாக வின் பண்ணால் வுட்டு, சாம் கரனில் ஒரு பிளேயர் எடுக்கணும். டஃப்பாக போச்சுன்னா லிவிங்ஸ்டன், ப்ரூக்கில் ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். இது இந்த ப்ரிடிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அது விளக்கமாக சொன்னால் கண்டிப்பாக புரியாது. இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ன நடக்குது, மேட்ச் எப்படி மூவ் ஆச்சுங்கிறத பார்த்தீங்கன்னா புரிய வரும். அடுத்தது 0 to 25ல் மொத்தமாக 6 பிளேயர் இருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளேயர் டாப்லி. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தோம், தூபேவும் ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு பிளேயர் இன்னும் ஆயிருந்தாங்க. ஸோ டாப்லி தொடர்ச்சியாக ஃபெயில் தான். இனிஷியல் ஓவர்ஸ் போடுற அந்த ஒரு ரீசன், ஒருவேளை ஒன் சைடாக ஃபஸ்ட் பவுலிங் ஆப்ஷனில் ஒன் சைடாக இங்கிலாந்து வின் பண்ணுது, ஃபஸ்ட் பவுல் பண்ணிங்கன்னா மட்டும் டாப்லிக்கு இந்த மேட்ச் மேபி வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த பிளேயர்ஸ், அவங்க டீமோட பிளேயர்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 1 or 2 பிளேயர்ஸ் வரணும். ஸோ இங்கே சொன்ன விஷயந்தான், எப்படி லாஸ்ட் மேட்ச் என்ஹெச் ஷெண்டோ உள்ளே வந்தாரோ அது மாதிரி ஒருவேளை ஃபஸ்ட்டு பவுலிங் யூஎஸ்ஏ பண்ணுறாங்க அப்படின்னா ஏகானுக்கான வாய்ப்பு இருக்கும். அல்லது ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங்கிறவங்களோட மாற்றமாக இல்லை, ஏதாவது ஒரு பிளேயர் கம்பல்சரி உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி பேட்டிங் பேஸில் யோசிச்சா என்ஆர் குமார், ரோனிக் குமார் இருக்கார், இங்கே ஏகான் இருக்காங்க. ஸோ இந்த பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர், ஒருவேளை டாப்லி கூட மிஸ் ஆகலாம். பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸில் மினிமம் ஒரு பிளேயர், 2 பிளேயர் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கும். ஒரு பிளேயரோட ஏன் நிற்கிது அப்படின்னா ஒன் சைடு மேட்சஸ் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு பிளேயரோட நிற்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் கம்பல்சரி ஒரு பிளேயர் இங்கேருந்து எடுக்கணும். ஒரு யூஎஸ்ஏல 3-4 பிளேயர் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 0 to 25ல் மினிமம் ஒரு பிளேயர் எடுத்துக்கோங்க. இங்கே கோரி ஆண்டர்சன் பர்சன்டேஜ் ஆன் டைமில் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே பேஸில் இருந்தால் நீங்கள் ஆண்டர்சனை ஃபிட் பண்ணலாம். ப்ளஸ் ஜோன்ஸ், டெய்லர், ஹெச்சிங்கில் ஏதாவது ஒரு பிளேயர், இது மொத்தம் 3 பிளேயரோட நிறுத்துறீங்க அப்படின்னா இந்த 3 பிளேயரை கொண்டு போகலாம் உங்கள் டீமுக்கு. ஓகேங்களா? ரைட். இல்லை 4வது பிளேயர் 5வது பிளேயர் எடுக்கிறீங்கன்னா அப்போ நெட்ராவல்கர், ஏகோஸு, இன்னொரு லோ பிக்கில் இன்னொரு பிளேயர். ஸோ இப்படி டீமை மேக் பண்ணணும். இது இந்த வீக் டீமுக்கிட்டேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள். இதே வீக் டீம் ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி, யூஎஸ்ஏ ஜெயிக்குது அப்படின்னா நெட்ராவல்கர் மஸ்ட் பிக்கு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் லோ பிக் பிளேயர்ஸ் 2 அடித்து கொடுத்து வரணும். அப்போது ஏகோஸு, ஜோன்ஸு, டெய்லர், இது ஆப்ஷன் தான். 3 பேர் 1 or 2 பிளேயர்ஸ் அப்படி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் லோ பிக்கில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் ப்ளஸ் பவுலர்ஸ் கலந்து உள்ள டீமுக்கு உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி திங்க் பண்ணி தான் எடுக்கணும். இது இப்போ நம்ம யூஎஸ்ஏக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். இதே விஷயந்தான் இங்கிலாந்து சைடு நீங்கள் யோசிக்கும் போது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி மேட்ச்சுக்கு டாப் கேப்டன், டாப் விசி செக் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸில் நாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அடுத்த மேட்ச்சுக்கு அது ஒரு லிஸ்ட்டாக நம்ம சேர்த்துடலாம். அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.